ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு வேர்க்கடலை 1 கப்பு எடுத்துருக்கேன். இது வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து பொட்டுக்கடலை. இப்போ இது ஒரு வேர்க்கடலை 1 கப்புனா இதில் 2 கப்பு இந்த பொட்டுக்கடலை போடணும். உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, நாங்களாம் பொட்டுக்கடலைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் வரும். ஒரு ஜீரகம், மிளகு ரெண்டுமே சமமாக எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 20 மிளகா, காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம். இந்த பொடி செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருந்து சேர்த்துக்கிறேன். இந்த இட்லி பொடி வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து எங்கள் அம்மா தான் செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. நான் வந்து கடலைப்பயிறு, உளுந்து இது மட்டும்தான் போட்டு நான் கொஞ்சம் குறப்பாக வந்து இட்லி பொடி அரைப்பேன். ஆனால் பசங்களுக்கு வந்து இந்த பொடி வந்து நைஸாக இருக்கும். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா தான் இதை அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் அளவு மட்டும் என் அம்மாட்ட கேட்டு இப்போ அந்த பொடி தான் இன்றைக்கி நம்ம இனிமேல் ட்ரை பண்ணலாம், நம்மளே செஞ்சுக்கிடும், அரைச்சி வச்சுக்கலான்ட்டு இப்போ வந்து நான் அரைக்கிறேன். எண்ணெயில் நல்லா வந்து மிளகாய் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி வந்து நல்லா வறுபட்டதும் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதிலே சேர்த்துக்கிறேன். அதே அளவு மிளகு எடுத்து வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குவாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் நம்ம எண்ணெய் ஊற்றுறது கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து எண்ணெயிலே வறுபட்டதும் வேர்க்கடலை எடுத்து வச்சிருந்தாலே அதையும் அதிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ வேர்க்கடலை, அந்த கப்பிலே வந்து 2 கப்பு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்குவாங்க. நான் வந்து காரம் வந்து 20 மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் சாப்பிடுங்க, கொஞ்சம் காரமாகவே வேணும்னா கூட இன்னும் கூட ஒரு 5 மிளகா, காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்குவாங்க. ஏன்னா மிளகு காரமும் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் வந்து மிளகா சேர்த்துருக்கேன். இதை நல்லாவே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா வறுபட்டது தான் வந்து வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வறுத்த கடலை தான். அது பொட்டுக்கடலை லைட்டாக சூடு ஏறினா போதும் அந்த வானல்லே, அவ்வளோதான். மிளகாவும் நல்லாவே வறுபட்டுக்குது, எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இது வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அந்த சூட்லேயே இதை போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட் உப்பு தூள் இறக்குள்ள நல்லா இருக்கும். இது பாருங்க, ரொம்ப குறப்பாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் இந்த பொடி வந்து நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு இட்லி பொடி. இது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும். கடை எதுவுமே நம்ம வறுக்க வேண்டிய வேலையே இல்லை. அந்த மிளகு, ஜீரகம், மிளகாய் மட்டும் எண்ணெயில் போட்டு வறுத்து இதை அப்படியே வறுத்துட்டு சூப்பராக ஒரு பொடி பண்ணி வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாத இதில் வேர்க்கடலை இருந்தாலும் ஹெல்த்துக்கும் ஹெல்த்து. நீங்கள் கண்டிப்பாக இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிகப்பு ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.